நான் ஒரு வேளாண் குடிமகன், தோட்டத்திலே கரும்பு ஓடுவேன், வாழை வளர்ப்பேன். 6 மாத காலம், 1 வருட காலம் நான் உழைத்து அதுக்கு உரமிட்டு வரப்பு கட்டி தண்ணி விட்டு தோகையை கிழிச்சு எல்லாம் வைத்து நான் அதை வளர்த்திருப்பேன். கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை தார் விட்டு நாளைக்கு அறுக்கலாம் என்று நான் பார்த்து விட்டு செல்லுகிற போது யானை வந்து கரும்பு தோட்டம் முழுமைக்கும் நாசம் பண்ணி தின்று அழித்து விட்டு போகும். குரங்கு வந்து வாழைத்தாறு முழுக்க தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். யானை வந்து தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். இந்த குரங்கிற்கும் இந்த யானைக்கும் இந்த தோட்டத்தில் விளை வைத்த கரும்புக்கும் வாழைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு துளி உழைப்பு அதனுடையது இருக்கா? இல்லை. ஆனால் பயனை மொத்தத்தையும் அது அனுபவித்துக் கொண்டு போகும். இதுதான் அடாவடி பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, அதில் வர வேண்டிய லாபம், கிடைக்க வேண்டிய லாபம் எனக்கு வர வேண்டியது. ஆனால் 18 விழுக்காடு 20 விழுக்காடு வை என்று எடுத்துக்கொண்டு போவது, இதுதான் அடாவடி பொருளாதாரம் என்று அன்றைக்கு எழுதியவன் நம்முடைய தாத்தன் சேசி குமரப்பா அவர்கள். அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு வரும்போது தாத்தா முதலமைச்சர் பெரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த அதிகாரிகள் இல்ல, ப்ரொசீஜர், அது பிரசிடென்ஸ் இல்ல, அதுக்கு அந்த மாதிரி விதி இல்ல, முறை இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. ஏனால் அவர் எந்த அமைச்சரா இருந்ததில்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை, சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை, அதனால அவருக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இவர் சொல்றாரு, அவன் அந்த பதவியெல்லாம் விட மேலானவன், விடுதலைக்காக போராடிய தியாகி, அவன் போராடியதால் தான் நீ அதிகாரியாக நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்கிறார். அவன் உழைப்பினால் வந்த சுதந்திரத்தில் தான் நீ இன்றைக்கு இந்த பதவியில் நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய். அதனால் நீ சொன்ன இந்த பதவியில் இருப்பவனை விட அவன் மேலானவன் சேசி குமரப்பா. அவனுக்கு அரசு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ன்றப்ல. இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்ததில்லை, இப்ப இருந்து நடக்கட்டும். என்ன உனக்கு அரசான உத்தரவு ஜீவோ அதானே, நான் போடுறேன், கொண்டா, எழுதி கொண்டா, இன்னையிலிருந்து இதுதான் பிரசிடென்சி, எழுதி போறா அப்படின்னு முறையை மாத்தி ஜேசி குமரப்பாவுக்கு அரசு மரியாதையை கொடுத்த பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜ் அவர்கள்.